guys, என் பின்னாடி ஒரு பஸ் நின்றுருக்கு. அந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை வண்டி புக்கிங் வண்டி தான், டீலக்ஸ் பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் நம்ம சீட் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி அடுத்தது தான். ஸோ உள்ளே போய் அந்த சீட்ஸ் காட்டுறேன், எக்ஸ்டீரியர் இன்டீரியரும் காட்டுறேன். புத்தம்புது BS6 இன்னைக்கு நம்மளை கூட்டிட்டு போவோம். சீட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா எப்பவும் போல அந்த பிளாக் கலர் இது அண்ட் ஹேண்டில், அந்த ஃபுட் ரெஸ்ட், புத்தம் புது BS6 பஸ்ஸு. ஸோ புக் பண்ணும்போது எனக்கு தெரியும் இந்த புத்தம் புது BS6 தான். ஏன்னா இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லாம் இந்த மாதிரி டீலக்ஸு பஸ்லாம் விட்டுருக்காங்கன்னா அது இந்த மாதிரி பஸ்ஸஸாக தான் விடுவாங்க. ஸோ இன்னைக்கு 9 மணிக்கு இந்த பஸ்ஸு கிளம்ப போகுது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:55 ஆகுது. இன்னும் 5 மினிட்ஸில் கிளம்ப வாங்க பார்க்கலாம். ரெஸ்ட் ஸ்டாப்பில் நல்லாவே எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் காட்டுறேன். ஏன்னா இங்கே எடுக்க முடியல, க்ரௌடாக இருந்தது. தேனி எப்போவுமே க்ரௌடடாக தான் இருக்கும். மதுரைக்கு பார்க்குற அளவு விட கொஞ்சம் ஓரளவு க்ரௌடடாக தான் இருக்கும். இங்கே இன்னும் நிறையா ரூட்ஸுக்கு பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி பஸ்ஸஸுக்கு தான் நிறையா க்ரௌட்ஸ் வருது. அண்ட் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் சென்னைக்கு அங்கே ஓப்பனாகவே டிக்கெட் எடுத்துக்கணுன்னா இந்த பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பஸ்ஸா அண்டர்சவுடுக்குன்னு ஒரு பஸ்ஸை வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் நீங்கள் ஏறி போகணும். ரிசர்வேஷன் 9 o'clock ரிசர்வேஷன் பஸ் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் ஏறணும். ஸோ 9 மணி வண்டி தான் இது, அதுக்கு ரிசர்வேஷன் மட்டும் ஏற்றிக்கிறாங்க. ஸோ பஸ்ஸு கிளம்புன பிறகு காட்டுறேன். 9:01 ஆகுது. ஆனால் இன்னும் பஸ் இங்கே நிற்கல. என்ன ரீசன்னு தெரியல. பேசுறத நான் 4 பேர் யாரோ வரலன்னு சொன்னாங்க. ஸோ எப்போ எடுக்கிறாங்க? தமிழ்நாட்டில் புது மஞ்சள் கலர் பஸ்ஸஸில் டிசேபிள் பேசஞ்சர்ஸுக்கு ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ். சேஃப்டி பெல்ட், சீட் பெல்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நார்மல் பேசஞ்சர்ஸ் கிடையாது. டிசேபிள் பேசஞ்சர்ஸுக்கு தனி சீட் பெல்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். புது கிரீன் கலர் STC, புது டீலக்ஸ் TNSTC. நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். கடலையை போட்டுட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆவி பறக்கிற கடலையை சாப்பிடுவோம். அண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பில் உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அது காட்டுறேன். எக்ஸ்டீரியர் நான் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் எடுத்துருப்பேன், ஏன்னா அது மட்டும்தான் அங்கே ஃப்ரீயாக இருந்ததுன்னு எடுத்தேன். ஸோ ரெஸ்ட் ஸ்டாப்பில் எல்லா பக்கமும் ஃப்ரீயாக இருக்கும். நான் அங்கே காட்டுறேன். அண்ட் இந்த பஸ்ல வந்து ரிசர்வேஷன் தான் நம்ம. அண்ட் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அண்ணா ரீசன் வந்து இதுதான் நம்ம டிக்கெட்டு. 221 ரூபாய் ஆஃப் டிக்கெட்னால. ஸோ
எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க கணக்குக்காக தான். எல்லா பஸ்ஸஸ்லயும் இதை ஃபாலோ பண்ணுவாங்கதான். ரிசர்வேஷன் இருந்தாலும் அவங்க கணக்குக்காக அவங்க இந்த மாதிரி டிக்கெட்ஸ் நமக்கு கொடுக்கறதெல்லாம் எல்லா பஸ்லயும் நான் பார்த்துருக்கேன். புத்தம் புது BS6ல மதுரை டிப்போ பஸ். அரசு போக்குவரத்து கழகம் மதுரை டிப்போடையது தான் இந்த பஸ். அது என்னடா அங்கே தேனி மதுரை காரைக்குடின்னு போட்டிருக்குன்னா இது ஸ்பெஷல் பஸ்ஸாக சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க பொங்கல் லீவுக்காக. புத்தம் புது BS6 பஸ்ஸு தான் இது. மதுரை டிப்போ தான் இது. இந்த மஞ்சள் கலர் பஸ்ஸஸில் லாங் டிஸ்டன்ஸுக்குன்னு ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸுக்கு அது கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதோட நம்ம ட்ராவல் பிளாக் இனிதாக என்ன ஆகுது. ரொம்ப சூப்பரான பஸ்ஸு, கம்ஃபர்டபுள் மட்டும்தான் இதில் ஒரே ஒரு குறை. ஏன்னா அது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி சீட் இருந்ததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியல. பட் நான் நல்லா தூங்கினேன். கொஞ்சம் பேர் நல்லா தூங்கலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.